ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வருகிறார்கள் அப்படின்னு உபயோகித்து சில கேள்வி வாக்கியங்களை பார்ப்போம். யார் வர்றாங்க, எப்படி வர்றாங்கன்னு கேள்வி கேட்போம்ல, அந்த கேள்வியை எப்படி கேட்குறதுன்னு பார்ப்போம். ஆதேஹைங் அப்படின்னு சொல்லலாம், ஆரஹேஹைங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உபயோகம் பண்ணி பிரசன்ன வாசக் வாக்கியம், பிரசன்னா கேள்வி, உத்தர்னா பதில். அப்போ பிரசன்ன வாசக் வாக்கியம் பார்ப்போம். ஆதேஹைங் ஆரஹேஹைங் உபயோக் பிரசன்னவாசக் வாக்கியம் பார்க்கலாமா? வருகிறார்கள் அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு கேள்வி வாக்கியங்கள். வருகிறார்களா அப்படின்னு கேள்வி வாக்கியம். வருகிறார்களா அப்படின்னா ஆதேஹைங்கியா அப்படின்னா வருகிறார்களா, வர்றாங்களா, நம்ம பேச்சு வழக்கில் வர்றாங்களா அப்படின்னு கேட்போம். இப்போ வருகிறார்களா அப்படின்னா ஆதேஹைங்கியா. ஏன் வருகிறார்கள் அப்படின்னா கியோம் ஆதேஹைங்கியா. கியோம்னா ஏன், நம்ம கொஸ்டின் வேர்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். கொஸ்டின் வேர்ட்ஸ்லேயே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் கியோம் அப்படின்னா ஏன்னு நம்ம பார்த்துருப்போம். கியானா என்ன, கியோம்னா ஏன் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ கியோம் ஆதேஹைங்கியா. ஏன் போகிறார்கள் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வெர்பு வினைச்சொற்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் போகிறாங்க அப்படின்னா ஜா. அப்போ கியோம் ஜாதே ஹைங்கியா அப்படின்னு கேட்கணும். ஏன் போகிறாங்க அப்படின்னா, ஏன் போகிறார்கள். இப்போ ஏன் வருகிறார்கள் போது ஆதே ஹைங்கியா. எதற்காக வருகிறார்கள் அப்படின்னா கிஸ்கேலியே ஆதே ஹைங், எதற்காக வருகிறார்கள். இப்போ ஆதே ஹைங் அந்த வார்த்தையை பண்ணி நம்ம என்னென்ன கேள்வி கேட்கலாம்னா, கவுன் அப்படின்னா யார், ஆதேஹைங் அப்படின்னா கவுன் ஆதேஹைங் அப்படின்னா யார் வருகிறார்கள், கவுன் ஆதேஹைங். யாருக்காக வருகிறார்கள் அப்படின்னா கிஸ்கேலியே ஆதேஹைங் அப்படின்னு சொல்லலாம். கிஸ்கேலியே ஆர் ரஹேஹைங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சுருக்கம் ஆதேஹைங் அப்படின்னு சொல்லலாம். கிஸ்கேலியே ஆதேஹைங். யாருடன் வருகிறார்கள் அப்படின்னா சாத்து, உடன் நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருப்போம், இதில் சொற்களில் பார்த்துருப்போம். கிஸ்கேலியே அப்படின்றது கிஸ்கே சாத் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகளில் லியே சாத் உடன் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கிஸ்கே சாத் ஆதேஹைங், கிஸ்கே சாத் ஆர் ரஹேஹைங் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். நம்மளுக்கு ஆதேஹைங்கிறது பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர் ரஹேஹைங் அப்படின்றதுக்கு ஆதேஹைங் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது. கிஸ்கே சாத் ஆதேஹைங், யாருடன் வருகிறார்கள். எப்போ வருகிறார்கள், எப்போது வருகிறார்கள் அப்படின்னா கப் ஆதேஹைங் அப்படின்னா எப்போது, எப்போ வர்றாங்க, எப்போன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எப்போது வருகிறார்கள் அப்படின்னும் போது கப் ஆதேஹைங். கைசே எப்படி வர்றாங்க அப்படின்னா பஸ்ஸிலையா வண்டிலையான்னு சொல்லி எப்படி வர்றாங்கன்னு கேட்போம்ல, அது கைசே ஆதேஹைங், கைசே ஆர் ஆதேஹைங் அப்படின்னு சொல்லலாம். கைசே ஆதேஹைங் எப்படி வர்றாங்க அப்படின்னா அது யாருடன், யாருடைய வண்டியில் வர்றாங்க அப்படின்னா யாருடன் போது கிஸ்கே சாத்துன்னு படித்தோம். இப்போ யாருடைய வண்டியில் வர்றாங்க அப்படின்னா கிஸ்கி காடிசே ஆதேஹைங் அப்படின்னா யாருடைய வண்டியில் வர்றாங்க அப்படின்னா. இப்போ பஸ்ஸில் வர்றாங்களா அப்படின்னா கியா பஸ்ஸே ஆதேஹைங் அப்படின்னு கேட்கலாம். பஸ்ஸில் வர்றாங்களா அப்படின்னா பஸ்ஸே ஆதேஹைங் அப்படின்னு சொல்லணும். பஸ்ஸில் வர்றாங்களா அப்புறம் ட்ரெயினில் வர்றாங்களா அப்படின்னா ரேல்காடிஸே ஆதேஹைங் அப்படின்னா ட்ரெயினில் வர்றாங்களா அப்படின்னு கேட்கலாம். இப்போ யாருடைய வண்டியில் வர்றாங்க அப்படின்னா கிஸ்கி காடி சே ஆதேஹைங் அப்படின்னா யாருடைய வண்டியில் வர்றாங்க. எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா கஹாங்ஸே ஆதேஹைங் அப்படின்னா எங்கிருந்து. எத்தனை மணிக்கு அப்படின்னா கித்னே பஜே ஆதேஹைங் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னா கித்னி தூர்சே ஆதேஹைங். கித்னி தூர்சே, தூர்னா தூரம், எவ்வளவு தூரத்துலேருந்து வர்றாங்க. கித்னே பஜேனா எத்தனை மணிக்கு வர்றாங்க, எத்தனை நாட்களில் வர்றாங்க அப்படின்னா கித்னே தினோமேங் ஆதேஹைங் அப்படின்னா எத்தனை
நாட்களில் வர்றாங்க, இன்னும் எத்தனை மாதத்தில் வர்றாங்கன்றதை நம்ம இது பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. எத்தனை மாதத்தில் கேட்கணும்னு சொன்னால் கூட கித்தினே மஹினோங் மேங் ஆதே ஹைங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சப்தாத் மேங் எத்தனை வாரத்தில் வர்றாங்க அப்படின்னோம்னா கித்னே சப்தாத் மேங் ஆதே ஹைங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன எடுத்து வருகிறார்கள் அப்படின்னா கியால் லேகே ஆதே ஹைங் அப்படின்னு சொல்லலாம். கியாலா ரகே ஹைங் அப்படின்னா என்ன கொண்டு வர்றாங்க, என்ன எடுத்துகிட்டு வர்றாங்கன்றதை இது 2 விதமாகவும் கேட்கலாம். எல்லாத்தையும் 2 விதமாகவே கேட்கலாம். ஆ ரகே ஹைன்னு நம்ம தனியாக ரகேன்றது அந்த ஆதேன்னு இதுலேயே நம்ம சேர்த்துட்டோம். ஆனால் ஆதேன்றதுக்கு ஆர் ரகே ஹைங் ஆதே ஹைங் இது 2 விதமாகவும் நம்ம பேச்சு வழக்கில் ஆதே ஹைங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.